இன்றைக்கி நம்ம அடுப்படியில் இறாலை வச்சு ஒரு ட்ராகன் ப்ரான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ட்ராகன் ப்ரானுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூனு மைதா மாவு போட்டுக்குவோம். ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். மேகி மசாலா ஒரு பாக்கெட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இது நல்லா பெசரி, இப்போ நம்ம பெசரி வச்சதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்கிறம்போது பார்க்கலாம். இப்போ நம்ம பரட்டி வச்சது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டுது. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செவக்க வறுத்து எடுத்துருங்க. இது நம்ம பொரிச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்குவோம். ஒரு 10 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நான் இது மாதிரி க்யூப்பாக வெட்டி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் 4, இதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். குடமிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், இது விதையை எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 3 ஸ்பூன் வந்து டொமேட்டோ கேச்சப் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்குவோம். ஒரு 10 முந்திரி வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீனி போட்டுக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ப்ரானை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ற கலக்கி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடுவோம். இப்போ நம்ம செஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூனு எள்ளை வந்து நம்ம மேலால் கார்னிஷ் பண்ணலாம்.